ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஈனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. எப்படியாவது தமிழக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமே இன்னைக்கு ஊரல்ல மூழ்கி போயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டாஸ்மாக் தலைமை அகத்தில் ரைடு நடந்திருக்கு. இந்த மாதிரி வேற எங்கேயும் நிறுவனங்கள் ரைடு செய்யப்படும். ஆனால் ஒரு அரசு துறையினுடைய தலைமை அகத்தில் ரைடு நடந்ததுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. திரு செந்தில் பாலாஜி வேற வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அவருக்கே பேர் 10 ரூபா மந்திரின்னு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு அது யார் சொல்லலாம், அதாவது மது பிரியர்கள் பாதிக்கப்பட்டது. இல்லைன்னா எங்கள் முக்சாமி நான் கோச்சு குடிகாரன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நேற்றைய தினம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு அரசாங்கம். வக்ஃப் போர்டுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்டை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீக் அது பார்லிமெண்ட்ல எடுத்துருவாங்க. ஏன் இது பற்றி மாண்புமிகு முதல்வருக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையில முதல்ல அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை முன்மொழியும் பொழுது மாண்புமிகு மத்திய அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் சொன்னது எதை? தமிழகத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க திருச்செந்துறைங்கிற ஊர்ல அங்கு ஆதித்த கரிகால் சோழன் கட்டின கோவில், சந்திரசேகர சுவாமி கோவில், இன்னைக்கு எங்க யாரு கிளைம் பண்ணியிருக்காங்க? வக்ஃப் போர்டு அவங்க ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. ஆதித்த கரிகால் சோழன் அதை கட்டுறச்ச இஸ்லாமே வரல இந்தியாவில். ஆனா அந்த கோவில் அந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. இந்த கிராமம் முழுவதும், அந்த ரெவன்யூ வில்லேஜ், இந்த கிராமம் முழுவதும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால இதுல யார் நிலம் பரிவர்த்தனை செய்யணும்னு சொன்னாலும் வக்ஃப் போர்டோட என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டு 1 ஏக்கர் 20 சென்ட் நிலத்தை விற்க போறார். ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்றார் சப் ரிஜிஸ்ட்ரார். அப்போ உடனே அந்த மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க உடனே வரணும். ஆகவே இந்த பிரச்சனையை ஊடக வெளிச்சத்துக்கு முத கொண்டு வந்ததே ஹெச் ராஜா தான். நான் போயிட்டு ஊரை விட்டு நான் வெளியேறதுக்குள்ள அந்த நோட்டீஸை வித்ட்ரா பண்ணி கொண்டது அரசாங்கம். காரணம் என்ன? அந்த கோவில் நீங்க போய் பார்த்தா தெரியும். சந்திரசேகர சுவாமி கோவில் முதல்ல ஆதித்த கரிகாலன் லைம் மார்க்கர்ல கட்டுறாரு. அதுக்கப்புறம் குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலா கட்டுறாங்க. அந்த கோவில் நாம பிரதட்சணை வரும்பொழுது பின் செவுத்துல என்ன எழுதி இருக்கு? இந்த மதில் சுவரில் இருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலம் முழுவதும் அந்த கோவிலுக்கு சொந்தமானது. அப்ப அதை யாரு எழுதி வச்சாங்க? வக்ஃப். அதே மாதிரியா ராணிப்பேட்டையில 1933 நீதிமன்றத்தின் மூலமாக 2 வன்னிய பெரியவர்கள் பெற்ற 52 ஏக்கர் நிலம் அங்க இருக்கிற 15 குடும்பத்தையும் வெளியேற்றிட்டாங்க. கேட்டா அது வக்ஃபு சொந்தம். நீங்க அது எப்படி பண்றாங்க? இது ஒரு டெக்னிக். இப்போ அந்த வேப்பூர்ல ராணிப்பேட்டையில் இருக்கிற நிலம் சர்வே நம்பர் 331ன்னா அதுல ஒரு 3 சென்ட் நிலத்தை வாங்க வேண்டியது, அதை வக்ஃபுக்கு எழுதி வைக்க வேண்டியது. இப்போ அந்த 331 சர்வே நம்பர் முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு வக்ஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அதை யாரும் வெரிஃபை பண்றதில்ல. இந்த சட்டத்திற்கு என்ன சொல்லி இருக்கு? கலெக்டர்கள் தான் வக்ஃப் போர்டோட கிளைமை வெரிஃபை பண்ணி அவர்கள் தானும் ஊர்ஜிதப்படுத்தணும். என்ன தப்பு? அதே மாதிரியா இந்த அமெண்ட்மெண்ட் பில்லுல என்ன சொல்லியிருக்கு? வக்ஃப் சொத்துக்கள் தவறாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை மீட்டு வக்ஃப் போர்டுக்கு அரசாங்கம் கொடுக்கும். நல்லது தானே? ஆகவே இதை மத ரீதியாக சித்தரித்து இந்த மாதிரியா சொல்றாங்க. அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரம்ங்கிற ஊர், அந்த ஊர்ல 96 ஏக்கர் ஏரியா, 1000 குடும்பம் இருக்கு. அத்தனையும் முத்தரையர் சமுதாயமும்
தேவேந்திர வேளாளர் சமுதாயம் குடியிருக்காங்க. அது அவங்க 1000 பேரையும் நீ காலி பண்ணுன்னா எங்க போவாங்க? என்ன ஆதாரத்துல சொல்றாங்க? ஆகவே இந்த மாதிரியாக ஹிந்து கோவில்கள், ஹிந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள், அவர்களுடைய நிலங்கள், அதை போராட்டையும் வக்ஃப் போர்டுன்னு சொல்லி 1996 திருத்தத்துக்கு பிறகு இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க. 96ல் வக்ஃப் போர்டில் இருந்த மொத்த நிலம் 4 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு எவ்வளோ இருக்கு தெரியுமா? 12,40,000 ஏக்கர். எப்படி வந்தது? இந்த மாதிரி தான் திருச்செந்துறை மாதிரியா, வேப்பூர் மாதிரியா, பாலசமுத்திரம் மாதிரி. ஆகவே இந்த சட்டமே முஸ்லிம்களுக்கு விரோதமானது இல்லை. வக்ஃப் போர்டு நிலம் ஆக்கிரமித்திருந்தால் அதையும் மத்திய அரசு மீட்டு வக்ஃப் போர்டு கிட்ட ஒப்படைக்கும். ஆகவே இது நியாயத்தை வழங்குவதற்காக இந்த பில் நிச்சயமா பாஸ் ஆகும். 2 அவையிலையும் அந்த சந்திரசேகர சுவாமியினுடைய அருளாத பாஸ் ஆகிற அன்னைக்கு நான் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்கேன், திருச்செந்துறையில் சந்திரசேகர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படும். அதனால சட்டமன்றத்தில் நேற்று போட்ட தீர்மானம் அறியாமையின் மொத்த வெளிச்சம் இருக்கிறத பார்த்தா நீங்கள் 23ஆம் கேசி ஞாபகம் வருது எனக்கு, உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தீர்மானம் வன்மையான கண்டிக்கத்தக்கது. பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ அப்படியா சொல்லியிருக்காங்க? இல்லை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? அதுவும் சொல்லலை. நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நம்ம தமிழகத்தின் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், அப்புறம் சி.வி. சண்முகம் அவர்களெல்லாம் போயிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. வெளியில எடப்பாடியார் என்ன சொன்னார்? தமிழகத்தின் பிரச்சனைகளை பற்றி நான் பேசினேன். உள்துறை அமைச்சர்கிட்ட பேசாம அந்த பிரச்சனையை பற்றி யார்கிட்ட பேசியிருக்கார். கூட்டணியை பற்றி கேட்டதுக்கும் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கார்? தேர்தல் நெருங்கும் போதுதான் அதை பற்றி பேசுவோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில, யூடியூப்ல எல்லாம் கால் மேல கால் போட்டிருந்தாருங்க. என்னென்னவோ விவாதம். நான் கேட்கிறேன், இந்த டிவி விவாதம் பண்றவங்க எல்லாம் அன்னைக்கு உள்ள இருந்தாங்களா? யாரும் இல்லையே. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவீங்களா? ஆகவே இது அனாவசியமா புரளி கிளப்புறதா போச்சு. சாயந்தரம் 7 மணி ஆனா இந்த கிராமத்துல சவுக்கியில உட்கார்ந்து இன்னாரோட போனார் வந்தாருன்னு பேசுறான் பாருங்க. அது மாதிரியா போச்சு தமிழ்நாட்டுல ஊடகங்கிறது. அதனால இப்போதைக்கு 2 பேர் சந்திச்சிருக்காங்க. மற்றதை பத்தி காலம் கனியும் அவரே சொல்லியிருக்கார். ஒரு கூட்டணியை பொறுத்தவரை நான் 35 வருஷமா பிஜேபி நிர்வாகியா இருக்கேன். 1991 மாவட்ட தலைவரானதுலேருந்து ஒரு நாள் கூட கூட்டணி பற்றி நாங்கள் பேசினது. ஏன்னா அதுக்கு அதிகாரம் படைத்தது 16 சீனியர் லீடர்ஸ் இருக்கிற எங்களுடைய பார்லிமெண்ட் போர்டு. அதனால நான் கூட்டணி பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு அதிமுக ஓபிஎஸ் சேர்க்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அவரும் என்ன சொல்றேன், இதெல்லாம் இப்போ டிஸ்கஷனுக்கான விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவங்க அவரவர் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் உண்மை, இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு நான் தரவுகளின் அடிப்படையில் சொல்றேன், இந்தியாவிலேயே நார்காட்டிக்ஸ் அதிகமாக இருந்தது பஞ்சாப் தான். இன்னைக்கு எந்த மாநிலம்? தமிழ்நாடு. நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அதுகளுக்கு தெரியாம பையில ஏதாவது பொட்டமை இருக்கான்னு தேடுற ஸ்திதிக்கு கொண்டாந்து விட்டாங்க மாபாவிகள். இந்த அரசு ஒழிய வேண்டாமா? ஆகவே அதுக்கு என்ன செய்யணுமோ அதை அப்ப செய்வோம். நன்றி. தமிழகத்தில் கட்டம் வழக்கு பாலியல் குற்றம் இது அதான் சொல்றேனே, ஒரே நாள்ல 8 இடத்துல செயின் ஸ்நாச்சிங், பாலியல் குற்றம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னா அந்த குரு மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது. இதெல்லாம் என்ன காரணம்? என்ன நினைக்கிறீங்க? அதாவது மூல்யங்களின் அடிப்படையிலான வாழ்க்கை மாறி இன்னைக்கு உலகாயத பிரச்சனையை முன்மாதிரி நிறுத்தி நாம் சமுதாயத்தை வழிநடத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒழுக்க சீர்கேடு வந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். அது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னது மாதிரி 26இல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும். இது எல்லாம் ஒழியும். நன்றி.